வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம கர்ட் யூஸ் பண்ணிவிட்டு வெத்தலையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பான் லஸ்ஸி பண்ண போகிறோம். இந்த வெத்தலையில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் வெத்தலை போடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பான் லஸ்ஸியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கால்சியம் சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த சிம்பிளான பான் லஸ்ஸி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் வெத்தலையை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ட்ரை கிரேப்ஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் புளிச்ச தயிர் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ் கர்ட் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லஸ்ஸி பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு லஸ்ஸியாக சாப்பிடலாம். சில பேர்த்துக்கு சுகர் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கிரேப்ஸோடைய நேச்சுரல் ஸ்வீட்லேயே கூட சாப்பிடலாம். இப்போது நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த லஸ்ஸியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணலை அப்படின்னா நமக்கு இந்த வெத்தலையெல்லாம் வாயில் கடிப்படும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருந்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அளவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான பான் லஸ்ஸி ரெடி ஆயாச்சு. இதில் 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு சில்லுன்னு குடிங்க, சூப்பராக இருக்கும். இந்த பான் லஸ்ஸியில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்ஸ் கூட இது கூட போட்டு அரைச்சி செய்யலாம். அப்படி பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நேச்சுரல் ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ஹெல்த் ட்ரிங்க் ப்ளஸ் சம்மரில் எல்லாருமே குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.